ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஜூலை 14ஆம் தேதிக்கான செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கார்த்திக்கு பார்த்தீங்கன்னா தீபா வந்து ஒரு ஆடியோ வாய்ஸ் மெசேஜ் வந்து போட்டிருப்பாங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்து தீபா கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த ஆடியோ வந்து எதுக்கு நீங்கள் என்கிட்ட பேசி அனுப்புனீங்க அப்படின்னு. அப்போ உடனே தீபா வந்து சொல்லுவாங்க, இது பேசி அனுப்புனதே வந்து அம்மா வந்து சமாதானப்படுத்துறதுக்கு தான் அப்படின்னு. அப்போ உடனே கார்த்திக் வந்து கேட்பாங்க, அப்போனா ரம்யாவுக்கு வந்து நீங்கள் பரிகாரம் பண்ண போகிற விஷயம் வந்து ரம்யாவுக்கு தெரியுமா அப்படின்னு. அதெல்லாம் தெரியும், நான் அத்தைக்காக வேண்டிக்கிட்டு பரிகாரம் பண்ண போனது வந்து ரம்யாவுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா செமையா சக்காயிடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போனதே ரம்யா தாங்க. ரம்யா சொல்லி தான் நான் அந்த சாமியாரையே பார்க்க போனேன். ரம்யானால தான் பரிகாரமே பண்ண போனேன். எல்லா ஏற்பாடுமே பண்ணினது எல்லாமே அந்த ரம்யா தான் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த ரம்யா எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு கார்த்திக் வந்து நினைக்கிறாங்க. எப்படி தீபா அந்த சாமியாரை வந்து ரம்யாவுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து கேட்குறாங்க. அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க, அம்மு தாங்க சொன்னாங்க, செங்கல்பட்டில் வந்து ஒரு சாமியார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மு நானும் வந்து அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக போனோம். அந்த சாமியார் தான் பரிகாரம்லாம் சொல்லி ஒரு காட்டுப்பகுதிக்கு வர சொன்னாங்க. அங்கே தான் ரம்யா வந்து என்னை அழைச்சிக்கிட்டு போனாங்க. இருந்தாலுமே ரம்யாவுக்கு வந்து என் மேலே வந்து பயம் வந்துட்டு என்னோட உயிருக்கு ஏதாச்சும் ஆகிருமோ என்னமோன்னு. அதனால வந்து ரம்யா வந்து அந்த பரிகாரத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லி பண்ண வேணான்னு சொல்லிட்டா. அதனால தான் நான் வந்து ஒரு வேளை இறந்து போய்தான் நான் ரம்யா மாட்டிக்கிடுவேன்னு நினச்சி தான் அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து நான் வந்து உங்களுக்கு அனுப்பிவிட்டாங்க. இப்படி பேசி அனுப்புனதுனால தான் ரம்யா வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. அதை வச்சு தான் ரம்யா வந்து என்னால் சமாதானம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து கார்த்திக் வந்து எடுத்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்து கேட்குறாங்க, அப்போ அந்த சாமியாரை பார்க்க நீங்கள் எப்போ போனீங்க அப்படின்னு. ஒரு நாள் நானும் அம்மாவும் செங்கல்பட்டு போனாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மறைஞ்சிட்டு, அதனால் அந்த சாமியார் வந்து இன்றைக்கி உங்களால் வந்து எந்த பரிகாரமும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் மறுநாள் காலையில் வாங்க, நான் என்ன ஏதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் வந்து மறுபடியும் எங்களை வந்து வீட்டுக்கே அனுப்பிட்டாருங்க. என்னை விட அத்தை உயிரை காப்பாற்றுறதுக்கு அம்மு வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு பதிலாக அந்த பரிகாரத்தை கூட அம்முவே பண்ணுறதுக்காக அந்த பாக்ஸுகளை இறங்கி அத்தைக்காக தண்ணியில் மிதந்து போனாங்க. அந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அம்முவை காப்பாற்றிட்டீங்க. நீங்கள் மட்டும் காப்பாற்றலைன்னா கண்டிப்பாக வந்து நேரம் அம்மு வந்து உயிரோடையே இருந்திருக்க மாட்டாங்க. பாருங்கள், நம்ம அத்தைக்காக அம்மு வந்து எவ்வளோ தூரம் பண்ணுறா பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து ரம்யா வந்து ரொம்பவே பெருமையாக பேசுவாங்க அந்த இடத்துல. அப்போ உடனே தீபா வந்து கேட்பாங்க கார்த்திகிட்ட, இதெல்லாம் எதுக்குங்க என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் வந்து அந்த ஆடியோ அனுப்புனீங்கல்ல, அதனால தான் எதுக்காக இது பேசுனீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு தாங்க நான் உங்ககிட்ட கேட்டேன். சரிங்க தீபா, நீங்கள் கோயிலுக்கு வேறு போய்ட்டு வந்து ரொம்பவே களைச்சி போய்ட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் வேணால் ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க அப்படின்னு கார்த்தி வந்து சொல்கிறாரு. அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாங்க, நான் வேணா உங்கள் கூட வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அத்தை இப்போ உங்கள் கூட இருந்தே நான் பார்த்துக்குறேங்க, அப்போ தாங்க எனக்கும் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி, சரி வாங்க தீபா, அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து கூட இருந்து அம்மாவை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி வந்து ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து நினைக்கிறாங்க, இப்போ தானே ஹாஸ்பிட்டல்லேருந்து கார்த்தி வந்து பார்த்துட்டு வந்தோம், அதுக்குள்ளே எதுக்கு கார்த்தி வந்து நமக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து, சொல்லுங்கள் கார்த்தி, என்னாச்சு கார்த்தி அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ஒன்றும் தெரியாத மாதிரியே கேட்குறாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்குறாங்க, ரம்யா நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க, கார்த்தி நான் என் வீட்டில் தான் இருக்கேன் கார்த்தி, என்னாச்சு கார்த்தி அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை மேடம், அதை நான் உங்களை வந்து எதாக இருந்தாலும் நேரில் வந்து பார்த்து பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேட்குறாங்க. அதுக்கான கார்த்தி, நீங்கள் வீட்டில் இருக்கேன், நீங்கள் நேராக வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தியும் உடனே ஃபோனை வந்து கட் பண்ணிவிட்டு நேராக அவங்க கார் எடுத்துக்கிட்டு ரம்யா பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ ரம்யா உடனே யோசிக்கிறாங்க, நம்ம காலையிலேருந்து ஹாஸ்பிட்டலில் தானே இருந்தோம், கார்த்தி வந்து அப்போ எதுவுமே நம்மக்கிட்ட பேசாமல் இப்போ நேரில் வந்து பேசணும்னு நினைக்கிறாங்களே, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை தான் காட்டுறாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் டென்ஷனில் இருக்காங்க. இந்த அபிராமி வந்து ஒரு வழியாக பிழைக்க மாட்டாங்கன்னு அந்த சோசியர் வந்து குறிப்பாத்து சொன்னானே, அது எல்லாமே பொய்யா போய்த்தே. இப்போ எப்படி அபிராமி வந்து முன்ன விட இப்போ நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே. அபிராமி மட்டும் பழையபடி இந்த வீட்டுக்கு மறுபடியும் பொழைச்சி வந்துட்டாங்கன்னா நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போயிருமே. அந்த சாமியார் வந்து அப்போ நம்மக்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டானோ. ஆனால் அபிராமி இப்போ முன்ன விடவே நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க டாக்டர். அதை கேட்கும் போது தான் எனக்கு வந்து செம்மையாக கடுப்பாகுது. இந்த ரியா வந்து அபிராமியை சுட்டது தான் சுட்டா, ஒரே தெளியாக போகிற மாதிரி சுட்டு தொலைஞ்சிருந்தா இந்த அபிராமி வந்து அன்னைக்கே மொண்டே போட்டிருக்கோம். இப்போ உயிரோடு இருந்துக்கிட்டே என் உயிரை வாங்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கண்டிப்பாக அந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம ரியா கிட்ட சொல்லணும், அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா ரியாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அபிராமி முன்ன மாதிரி இல்லை, இப்போ கண் முழிச்சிட்டாங்க, இப்போ முன்ன விட நல்லா இருக்காங்க, டாக்டர் எல்லாமே சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக அபிராமி வந்து பிழைச்சிக்கிடுவாங்க, அவங்க உயிருக்கு வந்து எந்த ஆபத்துமே இல்லைன்னு. அதை கேட்டதோட ரியா பார்த்தீங்கன்னா செமையாக ஷாக்காயிடுறாங்க. என்ன ஐஸ்வர்யா சொல்கிறேன்னு, இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து கேட்குறாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க, நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், அந்த அபிராமி வந்து பழையபடி மாதிரி பொழைச்சி வந்துட்டாங்க, இனிமேல் நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி ரியா கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ உடனே ரியா வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் பொழைக்க விட மாட்டேன் பாரு, அந்த அபிராமி வந்து நான் கொல்லாமல் விட மாட்டேன், அந்த அபிராமி உடம்புல 3 குண்டும் பாஞ்சு கூட அந்த அபிராமி வந்து பொழைக்கிறான்னா அவளுக்கு ஆயுசு கட்டி தான் போருக்கு, கண்டிப்பாக அவளோட கதையை நான் முடிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து கோவத்தில் பேசிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து ஒரு வழியாக வந்து ரம்யா வீட்டுக்கு போயிடுறாங்க. ரம்யா வந்து கார்த்தியத்தை பார்த்துட்டு, "வாங்க கார்த்தி, என்ன விஷயம் கார்த்தி?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, "தீபா வந்து பரிகாரம் பண்ண போன விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் தானே?" அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, "தீபா வந்து நீங்கள் தானே செங்கல்பட்டுக்கு அழைச்சிட்டு போனீங்க அந்த சாமியாரை பார்க்கறதுக்கு?" அப்படின்னு கேட்டதோட ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்குறாங்க, "என்ன ரம்யா, நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு பதில் சொல்லாமல் திரு திருன்னு முழிச்சிக்கிட்டே இருக்கீங்களே, இப்படி முழிச்சிக்கிட்டே இருந்தால் என்ன விஷயம்? நீங்கள் தானே தீபா வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு அழைச்சிட்டு போனது, உண்மையை சொல்லுங்கள். தீபா வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா." அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேட்குறாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து உண்மையெல்லாம் ஒத்துக்கிறாங்க. "ஆமாம் கார்த்தி, தீபா வந்து முன்னாடியே பரிகாரம் பண்ண போன விஷயம் வந்து எனக்கு தெரியும் கார்த்தி" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்குறாங்க, "அப்போ நான் முன்னாடி உங்ககிட்ட கேட்டேனே, அப்போ மட்டும் ஏன் இல்லைன்னு சொன்னீங்க?" அப்படின்னு கேட்டதோட அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க, "அது வந்து கார்த்தி" அப்படி அப்படின்னு இழுக்கிறாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, "போதும் ரம்யா, உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் எதுக்காக போய் சொன்னி தீபா வந்து அழைச்சிட்டு போனீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் வந்து தீபா வந்து பழிவாங்குற நோக்கத்திலான தீபா வந்து நீங்கள் அழைச்சிட்டு போனீங்க. எதாக இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கிடுங்க. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுனீங்க?" அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து ரொம்பவே கோவத்தோட கத்துறாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க, "கார்த்தி, கொஞ்சம் கூட இல்லை கார்த்தி. நான் வந்து எப்படியாவது உங்கள் அம்மா உயிர் பிழைக்கணும்னு அந்த ஒரே காரணத்தினால தான் நான் தீபா வந்து அழைச்சிட்டு போனேன். நான் மட்டும் உங்ககிட்ட அந்த உண்மையை சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் யாருமே இந்த பரிகாரத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் அம்மா வந்து இப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை ஒத்துக்க மாட்டீங்க. தீபாவுமே ரொம்பவே பயந்துக்கிட்டே தான் இருந்தா. அதனால தான் தீபா வந்து நான் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அழைச்சிக்கிட்டு போனேன். இப்போ பாருங்கள், அவ்வளோ தூரம் பண்ண போய் தான் கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கு வந்து முன்ன விட இப்போ பரவாயில்ல, ஏதோ சேஞ்சஸ் வந்திருக்குது. கார்த்தி, நான் எந்த ஒரு தப்பான காரணத்துலையுமே தீபா வந்து நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகல. தீபா வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக தான் நான் கூட்டிகிட்டு போனேன். இல்லைன்னா நான் கண்டிப்பாக உங்ககிட்டே சொல்லியிருப்பேன். அந்த சாமியாருமே நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க கண்டிப்பாக. அப்படி சொன்னால் பலிக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் தீபா வந்து அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக அழைச்சிட்டு போனேன். அது மட்டும் இல்லை கார்த்தி, தீபா வந்து தன்னோட மாங்கல்யத்தையே கழட்டி வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதுவே பெரிய குத்தமாக போயிட்டு அந்த சாமியார் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அந்த மாங்கல்யம் வந்து மறுபடியும் பழையபடி உங்கள் கழுத்தில் ஏறணும்னா கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை பண்ணியே தீரணும்னு அந்த சாமியார் சொன்னாங்க. அப்போ தான் உங்கள் அம்மாவுக்கும் உயிர் பழப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த காரணத்தினால தான் கார்த்தி, நான் உங்ககிட்ட யாருக்கிட்டையுமே சொல்லாமல் தீபா கிட்ட மட்டும் சொல்லி இந்த விஷயத்தை வந்து நான் அழைச்சிட்டு போனேன் கார்த்தி. அப்படி என் மேலே ஏதாச்சும் தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க கார்த்தி. அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே நடிக்கிறாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்குறாங்க, "சரி, நீங்கள் தீபா வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு தான் அழைச்சிட்டு போனீங்க. அப்புறம் எதுக்கு தீபாவுக்கு பதிலாக அந்த தண்ணியில் மிதக்கிற பரிகாரத்தை வந்து நீங்கள் பண்ணுனீங்க? நீங்கள் தானே அந்த பாக்ஸுக்குள்ளே இருந்தீங்க. அப்போ வந்து நீங்களே அந்த பரிகாரத்தை பண்ணியிருக்கலாம்ல. அப்புறம் எதுக்கு தீபா இல்லாமல் தீபா வந்து அவ்வளோ தூரம் அந்த காட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு போனீங்க?" அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து சூப்பராகவே கேட்குறாங்க. அது கேட்டதோட ரம்யானால் பார்த்தீங்கன்னா எந்த பதிலுமே சொல்ல முடியலை. "என்ன ரம்யா, நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் என்னமோ திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உண்மையை சொல்லுங்கள். அப்போ ஒருவேளை அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணலைன்னா கண்டிப்பாக தீபாவை தானே பண்ண வச்சுருப்பீங்க. நான் மட்டும் கரெக்டான அந்த டயத்துக்கு வரலனா, ஒருவேளை அந்த பாக்ஸ்குள்ளே வந்து தீபா போயிருந்தானா என்ன ஆயிருக்கும் தீபாவோட நிலைமை? இந்நேரம் தீபா வந்து உயிரோட இருந்திருக்க மாட்டாள்ல." அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேட்குறாங்க. ரம்யானால் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியலை. "என்ன ரம்யா, நீங்கள் இவ்வளோ கேவலமாக இருக்கிறீங்க. இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருக்கீங்க. இவ்வளோ படிச்சிருக்கீங்க. இவ்வளோ படிச்சிருந்தும் உங்களுக்கு அறிவு இல்லாமல் நீங்கள் போய் இந்த பரிகாரத்தையெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே. இப்படியெல்லாம் யாராச்சும் தண்ணிக்குள்ளே போயிட்டு அது மாதிரியெல்லாம் பண்ணுவாங்களா?" அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து அடுத்தடுத்து கேட்குறாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து, "அது வந்து கார்த்தி" அப்படி இப்படின்னு இழுக்கிறாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, "போதும் மேடம், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கிடுங்க. தீபா வந்து ஒரு இன்னசென்ட்டான கேர்ள். தீபா வந்து நீங்கள் ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க. அப்படி ஏமாத்துனீங்கன்னா கண்டிப்பாக நான் சும்மாவே இருக்க மாட்டேன். தீபா வந்து உங்களை வந்து இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. தீபா வந்து நீங்கள் ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. இனிமேல் பரிகாரம் அப்படி இப்படின்னு தீபாவை கூட்டிக்கிட்டு எங்கேயும் அலையாதீங்க. இதான் நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. பண்ணுனீங்கன்னா நான் நானாகவே இருக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி, கார்த்திக்கிட்ட வந்து நம்ம நல்ல பேர் எடுக்கலாம்னு நினச்சா இப்படி வந்து கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு இருக்கமே, இப்போ என்ன பண்ணுறது? இதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணணும். எப்படியாவது கார்த்திக் வந்து நம்ம பக்கம் கொண்டுட்டு வரணும். கார்த்திக் வந்து இப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கார்த்தி மனசில் வந்து நம்ம கெட்டவளை தான் தெரியும். அதுக்கு ஏதாச்சும் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அந்த இடத்துல ரொம்பவே மோசமாக யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா, நேரா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்போ உடனே டாக்டர் வந்து சொல்கிறாங்க கார்த்திகிட்ட, "கார்த்தி, உங்கள் அம்மா வந்து நல்லபடியாக கண் முழிச்சுட்டாங்க. நீங்கள் நாளைக்கே உங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு போகலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் யாரோ கடவுள் பண்ண புண்ணியம் தான் சொல்ல முடியும். கடவுள் அருளால தான் உங்கள் அம்மா வந்து பழையபடி இப்படி வந்திருக்கிறாங்க. இனிமே உங்கள் அம்மாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை கார்த்தி. நீங்கள் பத்திரமா உங்கள் அம்மா வந்து அழைச்சிக்கிட்டு போங்க." அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ உடனே கார்த்திக் உடனே ஓடியாந்து அந்த விஷயத்த தீபா கிட்டையும் அருணாச்சலத்துக்கிட்டையுமே சொல்கிறாங்க. அவங்க கேட்டுட்டு செம்மையாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ உடனே அருணாச்சலம் வந்து சொல்கிறாங்க, "மருமகளே, இது எல்லாத்துக்கும் காரணமே நீ மட்டும்தாம்மா. நீ மட்டும் இல்லைனா கண்டிப்பாக என்னோட நாச்சியால் வந்து கண்டிப்பாக நான் உயிரோடையே பார்த்துருக்க முடியாது. நீ போய் சாமிக்கிட்டையெல்லாம் அப்படி வேண்ட போய் பரிகாரம் பண்ண போய் தான் கண்டிப்பாக இந்த அளவுக்கு அபிராமி வந்திருக்காமா. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தாம்மா. நீ வந்து எங்கள் வீட்டு மருமக மட்டும் இல்லை, என் அபிராமிக்கு ஒரு மகளாகவே நீ இருந்திருக்கம்மா. உன்னை மருமகளாக அலையிறதுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணனே தெரியலம்மா." அப்படிங்கிற மாதிரி தீபா பற்றி ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறாங்க அருணாச்சலம். அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க, "அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. அத்தையை வந்து நான் அத்தையவே பார்க்கல, என்னோட அம்மாவை தான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு முதல்ல வந்து இந்த வீட்டில் வந்து என்னக்கிட்ட நல்லபடியாக பேசினது மீனாட்சி அக்காவும் அத்தையும் மட்டும்தான் மாமா. நான் என்னோட அத்தைக்காக என்னோட உயிரை வேணாலும் கொடுப்பேன் மாமா." அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு அருணாச்சலம் சொல்கிறாங்க, "அப்படியெல்லாம் சொல்லாத தீபா. கண்டிப்பாக நீ இருக்கணும். நீ இருந்தால் தான் அபிராமி வந்து கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பா. அது மட்டும் இல்லை, நீ எந்த தாலியை வந்து உன் காலில் அபிராமி காலடியில் வந்து கிளட்டி
கட்டி வச்சியோ அதை தாலியை கண்டிப்பாக அபிரா வந்து பழையபடி உன் கழுத்தில் வந்து கட்ட வைப்பா. இது கண்டிப்பாக நடக்குதா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி அருணாச்சலம் வந்து சொல்கிறாங்க. அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க, சரி மாமா, கண்டிப்பாக இதுக்கு காரணமான அந்த ரியா வந்து சும்மாவே விடக்கூடாது மாமா. இந்த ரியா வந்து எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்கணும் மாமா. ஏன்னா இந்த ரியானால தான் அத்தை வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரியா வந்து என்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலும் அன்னைக்கே நம்ம வீட்டில் உள்ள நிம்மதியெல்லாம் போயிட்டு மாமா. அதுக்கப்புறம் மீனாட்சியோட வாழ்க்கையுமே கேள்விக்குறியாக போயிட்டு இப்போ தான் மீனாட்சிக்கா வந்து